கட்டப்பா நேர போய் பாகுபலி குத்துனா பாரு, அந்த மாதிரி தான் எனக்கு குத்திட்டான்னு சொல்றாங்க. யாரும் என்ன முதுகுல குத்துறாங்கன்னு சொல்றது இல்ல. அந்த பாகுபலிக்கு இந்த பெயின் அப்படி போய் கட்டப்பா குத்துன மாதிரி எனக்கு குத்திட்டா மச்சா அப்படின்னு தான் சொல்ல ஆரம்பிச்சிட்டோம். இந்த படம் 10 வருஷம் ஆக போகுது. ஒரு ரீரிலீஸ் வந்திருக்கு. அவ்வளோ ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ஸ் அண்ட் அவ்வளோ ஒரு ஹாப்பினஸை பூர்த்தி பண்ண ஒரு படம் தான் அது பாகுபலி தான். ஃபர்ஸ்ட் பார்ட் வந்தோடனே எல்லாரும் அந்த படம் முடிச்சுட்டு வெளில வரும்போது ஏன் குத்திருப்பான் அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டோம். கட்டப்பா எங்க போய் பாகுபலி குத்துனாங்க அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு ஒரு மீம் வந்தது. கவுண்டமணி அண்ணனை வச்சு கவுண்டமணி சொல்றாரு, அது ஒண்ணும் இல்ல, அவன் இருட்டுல அவனுக்கு யாருன்னு தெரியல, அதான் டக்குனு போய் குத்திட்டான், தெரியாம குத்திட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ மீம்ஸ்ல இருந்து ஹேஷ்டாக் போட்டு எல்லாரும் இன்ஸ்டாகிராம்ல கமெண்ட்ஸ் கொடுத்து யாரு ஏன் கட்டப்பா ஏங்க பாகுபலி குத்துனாரு அப்படிங்கிற ஒரு கேள்வி உண்டாச்சு. சரி, இந்த கேள்வியை பெருசா சொல்லிட்டேன். இதை தாண்டி ஒரு விஷயம் சொல்லணும். அதுக்கு முன்னாடி ஒரு இன்ட்ரோடக்ஷன் சொல்லணும்ல. நான் உங்க ஃபேவரட்டான மைஜி வைஷ்ணவி தான் பேசிட்டு இருக்கேன். என் கூட இணைஞ்சிருக்கிறது ப்ரொஃபசர் விகேஜ். வணக்கம், அனைவருக்கும் வணக்கம். சார் ஸ்டார்டிங் ஒரு சொல்லிட்டேன் சார், பட் இருந்தாலும் இந்த கொஸ்டின் நான் இன்னும் கொஞ்சம் ஹைப் ஏத்துனா தான் நல்லா இருக்கும். ஏன்னா 10 இயர்ஸா இந்த படைப்பு ஒரு பிக்கஸ்ட் ஒரு படைப்பு. அதையும் தாண்டி இந்த கொஸ்டின் ஃபேவரட்டா இருக்கு, ஃபேமஸும் ஆயிருக்கு. அதனால சொல்லுவோம் சார். பார்ட் 1 சார், பார்ட் 2 சார். பார்ட் 1ல பிரபாஸ்க்கும் தமன்னாக்கும் இருக்கிற கெமிஸ்ட்ரியை விட, பார்ட் 2ல அனுஷ்காக்கும் பிரபாஸ்க்கும் இருக்கிற கெமிஸ்ட்ரியை விட சத்யராஜுக்கும் பிரபாஸ்க்கும் ஒரு கெமிஸ்ட்ரி இருந்திருக்கும் பாருங்க சார். அந்த கட்டப்பாக்கும் அந்த பாகுபலிக்கும் ஒரு கெமிஸ்ட்ரி சார். அப்படி ஒரு கெமிஸ்ட்ரி, அது இல்லவோ ஒரு கெமிஸ்ட்ரி இப்படி சொல்லலாம். ஏன் அப்படி நான் ஒரு கெமிஸ்ட்ரின்னு சொல்றேன்னா, அவ அப்படி சண்டை போட்டே இருப்பான், மாமா ஆயுதம் அப்படின்னு அந்த ஆயுதம் அப்படி டக்குன்னு கையில கொடுப்பாங்க. ஸோ அவங்களுக்குள்ள ஒரு பாத்தீங்கன்னா ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் இருக்கும், ஒரு கோஆர்டினேஷன் அண்ட் ஃப்ரெண்ட்ஷிப் எப்படி பாத்தீங்கன்னா சார், அந்த முறைதானா முகுந்தா அந்த பாட்டுக்கு முன்னாடி அந்த மரத்துல 2 பறவை இருக்கும். இந்த பறவையை பத்தி வர்ணிச்சிட்டு இருப்பாரு பிரபாஸ். சத்யராஜ் சொல்லுவான், ஆஹா நன்றாக இருக்கிறது, அப்படியே அந்த பறவையை சுட்டு சாப்பிட்டால் அப்படிம்பாங்க. ஸோ 2 பேரும் ஆப்போசிட்டா இருப்பாங்க. அந்த ஆப்போசிட் ஆனா அவங்களோட ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் இருக்கும். அவங்க பார்க்கறது, ரசிக்கிறது, ரசனையிலேருந்து அவங்க யோசிக்கிற சிந்தனையிலேருந்து 2 பேரும் வேற பாட்டு சூஸ் பண்ணியிருந்தாலும், வேற பாதையை சூஸ் பண்ணியிருந்தாலும் 2 பேரும் ஒன்னா ஒரு விஷயத்த செயல்படுவாங்க. இப்படிப்பட்ட ஒரு ஃப்ரெண்ட்ஷிப், இவங்களுடைய கெமிஸ்ட்ரி, இவங்களுடைய பர்ஃபெக்ஷன், இவங்களோட கோஆர்டினேஷன் எல்லாத்தையும் சுக்கு நூறா உடைச்ச ஒரு தருணம். அந்த தருணம் ஒரு பக்கம் சத்தியம் இருக்கு, ஒரு பக்கம் தர்மம் இருக்கு. ஆனா அந்த கட்டப்பா சத்தியத்தை தான் ஃபாலோ பண்ணாரு. தர்மம் எது அதர்மம் எதுன்னு அவருக்கு தெரியல. பாகுபலிய கொல்றது ஒரு அதர்மமான ஒரு செயல். ஆனா அந்த செயலை ராஜமாதா அப்படிங்கிறவங்க சொன்னோன்னே எதையும் யோசிக்காமல், ஒரு நிமிஷம் கூட எதுவும் பண்ணாமல், தடுக்கலாமா, வேற எந்த ஒரு சுச்சுவேஷனையும் உருவாக்கலாமா அப்படின்னு எதையுமே யோசிக்காம நேர போய் குத்திட்டாரு. அப்போ சத்தியம்தான் பெருசா சார் தர்மத்தை விட? கட்டப்பா பண்ணது சரியா தவறா? இது 2 விதமாக பார்க்கலாம். ஹவு யூ பர்சீவ், ஹவு யூ சூஸ் டு பர்சீவ். அதாவது நீங்கள் எப்படி பார்க்க விரும்புகிறீங்க, இப்படி தான் பார்க்கணுன்றது ஒரு சட்டமா, ஓகே இப்படி தான் பார்க்கணுமா அப்படின்ற கேள்வி வருது. ஓகே, ஸோ அதுதான் நீங்கள் அழகாக சொல்லிட்டீங்க. ஒரு பக்கம் தர்மம் நியாயம்னு ஒன்று இருக்குது, இன்னொரு பக்கம் நீங்கள் சத்தியம் அப்படின்னு சொன்னது எது சத்தியம் அப்படின்னாக்கா, நான் எப்படி புரிஞ்சுக்கிறேன்னாக்கா, எப்படி பீஷ்மர் ஹஸ்தினாபுரத்தோட சிம்மாசனத்துக்கு ஒரு சத்திய உறுதிமொழி எடுத்துக்கிட்டார். நான் இந்த சிம்மாசனத்தை எக்காரணத்து கொண்டும் தேவர்கள் யக்ஷர்கள் யார் எதிர்த்து வந்தாலும் இந்த சிம்மாசனத்துக்கு நான் பாதுகாப்பாக இருப்பேன். அந்த அடிப்படையில் தான் அவர் தர்மம் பாண்டவர் பக்கம் இருந்தாலும் அவர் மகாபாரத போரில் கௌரவர் சைடாக நிற்கிறார். அப்போ இது அவர் எடுத்த சத்திய பிரமாணம், அவர் செஞ்ச சத்தியம். ஓகே, இதுதான் நீங்க மீன் பண்ணீங்க. இந்த பக்கம் பீஷ்மரோட சத்தியம், இந்த பக்கம் கட்டப்பாவோட சத்தியம். அதே மாதிரி இது அதே மாதிரி கட்டப்பா கீழே இருக்கக்கூடிய அந்த மீதி வாரியர்ஸ் ஒரு குறிப்பிட்ட பேர் சொல்றாங்க. அவங்க எல்லாம் அந்த தேசத்துக்கு மகிழ்மதிக்கு சத்திய பிரமாணம் எடுத்திருக்காங்க. அதாவது உயிரையும் கொடுப்பாங்க, என்னன்னா கொடுப்பாங்க. அந்த சிம்மாசனத்துல யார் இருக்கிறாங்க, தே வில் ஒபே. அது ரைட்டு ராங் அதெல்லாம் கிடையாது. எப்படி செங்கிஸ்கான் அவரோட படையில் ஃப்ரண்ட் லைனில் சில சாக்ரிஃபைசல் சோல்ஜர்ஸ் வச்சுருந்தாங்க. அதாவது அந்த சோல்ஜர்ஸ் அவங்க எதிரியோட இதில் போய் அட்டாக் பண்ணும்போது அவங்க திரும்பி வர போகிறதுலன்னு அவங்களுக்கு தெரியும். ஓகே, இருந்தாலும் 2 கையில் கத்தியை சுழட்டிட்டு போயிடுவாங்க. தேவர் கால்ட் அஸ் தி என்ன சொல்கிறது, சூசைட் ஸ்குவாட். கிட்டத்தட்ட ஒரு சூசைட் ஸ்குவாட் மாதிரி அவங்க. தே ரெடி, தேர் ஜாப் இஸ் தே நோ ஒன் டே. ஸோ அதே மாதிரி தான் கட்டப்பா அந்த சத்தியம் சிம்மாசனத்துக்கு பண்ணியிருக்காங்க. அப்போது ராஜமாதா சொல்கிறாங்க, நீ செய்யணும், வஞ்சத்தில்
எப்படியோ அவனை வர வச்சு அதெல்லாம் ஐ திங்க் ஸ்கிரிப்டில் அவ்வளோ வரல. பட் இட் இஸ் அண்டர்ஸ்டுட் தட் ஹி இஸ் லூட், அதாவது ஏமாற்றி அந்த இடத்துல வர வச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் நீ இந்த மாதிரி வந்து கொன்னுடு அப்படின்னு he is given the instruction which he is following it. அவ்வளோதான். ஸோ அந்த எவ்வளோதான் கெமிஸ்ட்ரி இருந்தாலும், எவ்வளோதான் பழகி இருந்தாலும், உட்காந்து சோறு சாப்பிட்டு இருந்தாலும், பழகி இருந்தாலும், எல்லாம் இருந்தாலும், இதை வந்து நீ சொல்லக்கூடாது. எக்ஸிக்யூட் பண்ணுற நீ பண்ணலன்னாக்கா துரோகம். ஸோ ஹீ இஸ் கண்டிஷன்ட். அதாவது சைக்கலாஜிக்கலாக சொல்லணும்னா பாவ்லோவியன் கண்டிஷன் மாதிரி, இது அந்த கண்டிஷனை விட ஒரு 1000 மடங்கு அதிகம். ஸோ இந்த மாதிரி கண்டிஷன் ஆனவங்க வந்து தே வில் நாட் சேஞ்ச். இது வந்து அந்த காலத்திலேயே ராஜாங்கத்துக்கு இருந்தது. இப்போ இது எப்படின்னு எடுத்து பார்த்தீங்கன்னாக்கா, இப்போ லெட்டஸே நம்ம நாட்டு போர் வீரர்கள் இருக்கிறாங்க, இல்லை ஏதாவது இருக்கிறாங்க, ஸ்பைஸ் நெட்வொர்க்ஸ் எல்லாம் இருக்குது, வேற்று நாட்டில் மாட்டிக்கிறாங்க, அப்போ யாருன்னே தெரியாதுன்னுவாங்க, அவங்களும் சொல்ல மாட்டாங்க. அப்போ அந்த இடத்துல போய் போட்டு கொடுத்துட்டாக்கா அப்போ அவங்க அதுவும் ஒரு சத்திய பிரமாணம் தானே. ஓகே ஓகே, அந்த மாதிரி தான் இது கட்டப்பாவை பார்க்கலாம். ஆனால் அந்த ஒரு பாசம் இருந்தது சார். பார்த்தீங்கன்னா எல்லாரும் சாப்பிட்டு இருப்பாங்க, இந்த பாகுபலி சின்ன பையன் வருவான், எல்லாரும் எழுந்து நிற்பாங்க, உட்காந்து எனக்கு கூடு சாப்பாடு கூடுன்னு சொல்லும்போது, உங்களுக்கு ராஜ விருந்து இருக்கும்போது இதை போய் சாப்பிடணும், நீங்கள் எனக்கு பசிக்கிறதுன்னு ஒரு வாய் கேட்டேன் ஆசையா மாமா அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அந்த இடத்துல ஊட்டி விடுற சீன்லேருந்து அவ்வளோ ஒரு அன்பு இருக்கும்போது, அன்பையும் தாண்டி தர்மத்தையும் தாண்டி சத்தியம் தான் முக்கியமா சார்? அது அந்த மாதிரி ஒரு கேரக்டர். தர்மத்தையும் தாண்டி செஞ்ச சத்திய பிரமாணம் தான் முக்கியம். அதுதானே பாகுபலியும், அந்த ஃபர்ஸ்ட் பாகுபலியும் வந்து அதே தானே ராஜா மாதாவும் வந்து சொல்லி கொடுக்குறாங்க. ஆண்டவனே தேவனே வந்தாலும் ஓகே, நியாயம்தான் முக்கியம், தர்மம் தான் முக்கியம் அப்படின்றது ஒரு பக்கம் இருந்தாலும், நீ கொடுத்த வாக்கை வந்து நீ மீறக்கூடாது. ரைட். ஸோ வாக்கை மீறணுமா, தர்மத்தை நிலைநாட்டணுமா, இதுதான். இட் இஸ் அ பேராடிம். ஓகே, மேலாண்மை ரீதியாக நம்ம என்ன சொல்லுவோம், திஸ் இஸ் அ பேராடிம் அப்படின்னு. ஓகே ஓகே ப்ரொஃபஸர். ஸோ ப்ரொஃபஸர் வந்து ரொம்ப அழகாக சொல்லியிருக்காரு. இது ஒரு அழகான ஒரு பாட்காஸ்ட். பீஷ்மர் வந்து எப்படி மகாபாரத போரில் வந்து கௌரவர்களுக்கு வந்து துணை நின்னாரோ, அதே மாதிரி தான் வந்து கட்டப்பா வந்து என்னதான் தவறு சேர்ந்திருந்தாலும், ராஜமாதார்கள் போய் கொல்லுன்னு சொல்லியிருந்தாலும், அது வந்து சத்திய பிரமாணம் எடுத்ததுனால பாகுபலியை வந்து அவர் கொண்டுட்டார். இப்படிதானே ப்ரொஃபஸர்? ஃபினிஷிங்க்கு நீங்கள் எதாவது சொல்ல விரும்புறீங்களா? ஃபினிஷ்ட் அவ்வளோதான். ஓகே, பாகுபலியோட அந்த பார்ட் ஆஃப் ஸ்டோரி ஃபினிஷ்ட். பட் ரசிகர் ஃபேன்ஸ் அந்த அளவுக்கு பாகுபலி அப்படின்றது ஒரு ஒரு இட்ஸ் அ ஜர்னி அப்படின்னு சொல்லிட்டு ஐ திங்க் பார்ட் 3 இஸ் கமிங். எஸ், எட்டர்னல். எஸ் எஸ். நன்றி. நன்றி.